1 வீக் முன்னாடியே இந்த ஐபிஓவை ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஐபிஓ வந்து பெருசாக ரிட்டர்ன்ஸ் தராது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட்டு அந்த ப்ரைஸ் பேண்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இமிடியட்டாக ஒரு 6% லிஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சது. அதுக்கப்புறம் 1 or 2 டேஸ்லேயே டக்குன்னு ஒரு 25% கிட்ட வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட பிஸ்னஸ் மாடல் என்ன அண்டு இதில் அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். லாங் டேர்முக்கு பண்ணுறவங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அதில் இருக்கிற கோர் ஃபினான்ஷியல்ஸ், ஃபியூச்சர் பிஸ்னஸ் இதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேடிட்டே இருக்கீங்க, எது போடுறதுனே தெரியல, ஒரு நல்ல அட்வைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நானே கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றினது தான். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு எப்படிப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அதை கண்டிப்பாக பாருங்கள். அதோட லிங்கை வேணால் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 17 ஓப்பன் ஆகுது அண்ட் 21 க்ளோஸ் ஆகுது. அந்த 21 ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளாடி ஒரு 4 o'clock ஆர் 3 o'clock உள்ளாடியே அப்ளை பண்ண பாருங்கள். அண்ட் ப்ரைஸ் பேண்டு பார்த்தீங்கன்னா 402லேருந்து 424 பர் ஷேர். ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹையஸ்ட் பேண்டில் தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம். அண்ட் அலாட்மெண்ட் வந்து 22 ஓகேங்களா? அண்ட் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 450 கோடி ஐபிஓ. ஸோ இது ஒரு ஆவரேஜான ஒரு ஐபிஓ தான். அண்டு ஃப்ரெஷ் இஷ்யூவே 400 கோடி. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஓஎஃப்எஸ் ஆஃப் ஆஃப் சேல்னா கம்பெனியோட ஓனர்ஸ் செல் பண்ணுற ஸ்டேக் வெறும் 50 கோடிக்கு தான் அவங்க செல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி லாட் சைஸ் 35 ஷேர்ஸ் அண்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14,840 ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இவங்களோட கோர் பிஸ்னஸ் மாடலை பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து என்னென்னா மெயினாக மைனிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அந்த சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே இவங்க வந்து 1911 ஹெவி எர்த் மூவிங் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மைனிங் பண்ணுற மினரல்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக இதை வந்து மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வெளியே லீஸ் விடுவாங்க. ஸோ வேறு ஏதாவது ஒரு ப்ரொவைடர் தான் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களே லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறதுனால இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி இவங்க மெயினாக என்ன எக்ஸ்பர்டைஸ் வச்சுருக்காங்கன்னா ஓவர் பர்டன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற அந்த ராக் சர்ஃபேஸ் அதை உடைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி டாப் சாயில் மேலே இருக்கிற சாயிலை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு அதுலேருந்து மற்ற மினரல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.8% கான்ட்ராக்ட் வந்து மைனிங்கில் இருக்குது. 6.6% வந்து அந்த ஓவர் பர்டன் அந்த ராக் சர்ஃபேஸை உடச்சி எடுக்கிற அந்த விஷயத்தில் இருக்காங்க. இவங்களோட முக்கியமான கிளைண்ட் பார்த்திங்கன்னா கோல் இந்தியா சப்சிடரிஸ் அண்டு WCL NCL கம்பெனிஸ். இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் இவங்களோட டாப் கிளைண்ட்ஸ். அண்டு வெறும் 3 கிளைண்ட்ஸ்லேருந்தே அவங்களோட 90% ரெவன்யூவும் வருது. ஸோ இதுதான் பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா அந்த 3 கிளைண்ட்ஸில் ஒருத்தங்க கலந்துட்டு போனாலும் இவங்களோட ரெவன்யூ வந்து ஒரு 25லேருந்து 50% வரைக்கும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதையுமே நம்ம ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். ஏன்னா அந்த லார்ஜ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு க்ரோத் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கலாம். அண்ட் அதை தாண்டி அவங்க ஈஸியாக ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம சைடில் ஏதாவது இஷ்யூ இல்லாத வரைக்கும். ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்காங்க. 32% CAGR க்ரோத் இருக்குது. அண்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 157 கோடிகள். அண்ட் EBITDA மார்ஜின் பார்த்திங்கன்னா 25%. நல்ல மார்ஜின் வச்சுருக்காங்க. அண்டு ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி நல்லாவே இருக்குது. அண்டு டெப்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு 1057 கோடிகள் டெப்ட் இருக்குது. பட் இப்படி இருந்தாலும் இவங்க அந்த டெப்ட் எதுக்காக எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஹெவி மெஷினரி, அதாவது இந்த எர்த் மூவர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்கல்ல, அதை வந்து வாங்குறதுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடி ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதில் இருந்து 208 கோடிகள் வந்து இந்த லோனை பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து கழிச்சிட்டு நம்ம ப்ராஃபிட்டை பார்க்குறப்ப இனி ஃப்யூச்சரில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அண்ட் இவங்களோட பியர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஆனால் இவங்களோட ப்ரைஸ் பேண்டை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் இவங்களோட காம்படிட்டர் கம்பெனிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்சிசி, டிலிப் பில்ட்கான் இவங்களுக்கு மட்டும்தான் கேலிபர் மைனிங்கை விட கம்மியான பிஇ இருக்குது. மற்றபடி இண்டஸ்ட்ரியில் ஆவரேஜாக தான் இருக்குது, ஃபேர்லி வேல்யூடு தான். அண்ட் இவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஆர்டர் புக் இருக்குது. அதாவது இப்போவே அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9,550 crores ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்த ஆர்டர் வந்து அப்படியே இவங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா 5.7 டைம்ஸ் அவங்க கரண்ட் ஆனுவல் ரெவன்யூவை விட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் டு எக்ஸ்பேண்ட் இன் ஒடிசா அண்டு ஜார்க்கண்டில் பண்ண போகிறாங்க. அண்டு டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எர்த் மூவர்ஸ் அதிகமாக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு அவங்க லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸையும் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் அண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் எண்ட் டு எண்ட் மாடல். அதாவது இவங்க மைனிங் பண்ணதுலேருந்து அந்த மைனிங் சப்ளைஸை கேரி பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு டெலிவரி பண்ணுறது வரைக்கும் எல்லாமே இவங்களே பண்ணுறதுனால இவங்களுக்கு வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ண தேவைப்படாது. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், நல்ல ஸ்ட்ரென்த்து தான். அதே மாதிரி ஹியூஜ் ஆர்டர் புக் இருக்குது, அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 9,500 crores. அண்டு புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணவும் போகிறாங்க இல்லையா, ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்டு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே 3 பெரிய கிளைண்ட்டு தான் அவங்களோட 90% ரெவென்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அவங்களில் ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளைண்ட் போனால் கூட கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி பாதிக்கு மேலே குறைஞ்சிரும். அதே மாதிரி நிறைய டெப்ட்டும் இருக்குது. அந்த டெப்டில் இப்போ இந்த இஷ்யூ வழியாக அடைக்க தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு ஃப்யூச்சர் ப்ராஃபிட்ஸ் இம்பேக்ட் ஆச்சுன்னா அந்த டெப்ட்டை அடைக்கிறதுக்கு அகெயின் ஒரு டெப்ட் வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். அதே மாதிரி நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஹைக்னால இந்த கம்பெனியும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. லைக் இவங்க 1,900 கிட்டத்தட்ட 2,000 எர்த் மூவர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே டீசல் பார்க்கணும். ஸோ அதோட ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதுவுமே ஒரு ரிஸ்க் தான் இவங்களுக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற டெண்டரில் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ இவங்களுக்கு டெண்டர் கிடைக்காம கூட போகலாம். ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஸோ இப்போ இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 to 24% போட்டிருக்கேன். ஏன்னா நேற்றுக்கு பார்க்குறப்ப ஒரு 14 மாதிரி இருந்துச்சு, மார்னிங் பார்க்குறப்ப ஒரு 18 மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 26 சம்திங் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 20% வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பர்சனலாக அப்ளை பண்ண தான் போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஃபார் லிஸ்டிங் கெயின்ஸ் நான் இதை லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு தான் முடிவெடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு வந்து லிஸ்டிங் கெயின்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கிடச்சிதுன்னா மார்க்கெட்டில் செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணா ஃப்யூச்சரில் இவங்க ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கலாம். இந்த கம்பெனி லாங் டேர்முக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுவீங்களா? அப்ளை பண்ணி கிடச்சிதுன்னா செல் பண்ணிடுவீங்களா? இல்லை லாங் டேர்மு ஹோல்டு பண்ணுவீங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்குமே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு. அதை தாண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பற்றி நீங்கள் கற்றுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் ஐபிஓ தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா த ஸ்டோரி புக் இன்வெஸ்டர் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் பற்றின புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல புக். அந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வாங்கி கற்றுக்கோங்க. அதில் 21 ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்ட்ஸை சிம்பிளாக ஸ்டோரி ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்கி படிச்சுட்டு அமேசானில் நல்ல ரிவ்யூவாக போடுங்க. பணத்தை உங்கள் பக்கம் இருக்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.